ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வந்து சனி, ஞாயிறு லீவுடன் வந்து பார்த்தீங்கன்னா, நூலக உதவியாளர் கேட்டகரி உட்பட வந்து உங்களுக்கு ஒரு 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாத நீங்க 10த், 12த் டிப்ளமோ, டிகிரின்னு எல்லாருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எக்ஸாம் இல்லாம இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறை கீழ் தான் வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா, டீச்சிங் கேட்டகரிலயும் போஸ்டிங் வந்திருக்கு. நான் டீச்சிங் கேட்டகரிலயும் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாரி வந்து, உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, அட்ரஸ்லேருந்து, உங்களோட கல்வி தகுதியிலேருந்து இந்த மாரி எல்லாமே வந்து இருக்கிற மாரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி ஜாதி சான்றிதழ்லேருந்து, கல்வி தகுதி சான்று இந்த மாரி வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த அப்ளிகேஷன் மாரி நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடே இணைச்சு, நீங்க வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். 4த் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க டீச்சிங் கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஜூவாலஜி, மலையாளம், மேத்தமேட்டிக்ஸ், பாட்னி கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில வந்து பார்த்தோன்னா, வேக்கன்ஸி வந்து இங்க வந்து இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நான் டீச்சிங் கேட்டகரிலயும் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்கு. பண்டக காப்பாளர், ஆய்வக உதவியாளர் கேட்டகரி, பதிவுரை எழுத்தர், ஸோ நூலக உதவியாளர் கேட்டகரி, அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இதில பாருங்க அலுவலக உதவியாளருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. நூலக உதவியாளருக்குலாம் வந்து பாருங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ பதிவுரை எழுத்தர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆய்வக உதவியாளர் இது எல்லாத்துக்குமே 10த் நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பண்டக காப்பாளருக்கும் 10த் தான் கேட்டிருக்காங்க. தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, 10த் நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில வந்து பாருங்க டைப்பிங் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாரி வந்து உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும். இதுக்கு வந்து பாருங்க சேலரியா இருக்கட்டும், வயது வரம்பு எல்லாமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி. ஸோ தமிழ்நாடு அரசு விதிகளின்படி தான் உங்களுக்கான சேலரியா இருக்கட்டும், வயது வரம்பு எல்லாமே பொருந்தும். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கே தெரியும் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து தமிழ்நாடு அரசு விதிகளின்படி வந்து பார்த்தோன்னா, 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே நூலக உதவியாளர் கேட்டகரி, ஸோ பதிவுரை எழுத்தர், தட்டச்சர் கேட்டகரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழ்நாடு அரசு விதிகளின்படி. வயது வரம்புன்னு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 இருக்கணும். அதே அதிகபட்சமா வந்து பார்த்தோன்னா, பொதுப்பிரிவா இருந்தா உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே நீங்க பிசி, எம்பிசி இவங்கலாம் வந்து 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 37 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு விதிகளின்படி உங்களுக்கான சேலரி, வயது வரம்பு எல்லாமே வந்து பொருந்தும். எல்லாமே வந்து பார்த்தோன்னா, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதில வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.